அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஜூன் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் அகிலாண்டம் இவருடைய இயற்பெயர். அவருடைய பிறந்த தினம் என்று நாவல் ஆசிரியர், நாடக ஆசிரியர், மொழிபெயர்ப்பாளர் என்றும் பன்முக திறன் வாய்ந்தவருமான தமிழில் முதல் ஞானபீட விருது பெற்றவருமான பி.வி. அகிலாண்டம் பிறந்த தினம் என்று புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்களூரில் 1922ஆம் ஆண்டு பிறக்கிறார். இயற்பெயர் பி.வி. அகிலாண்டம். வனத்துறை அதிகாரியாக இருந்த தந்தை இறந்த பிறகு அம்மாதான் கஷ்டப்பட்டு இவரை படிக்க வைத்தார். பள்ளி பருவத்தில் சக்தி வாலிபர் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி கள்ளுக்கடை மறியல், அந்நிய துணி புறக்கணிப்பு போன்ற போராட்டங்களில் ஈடுபட்டார். இதழ்களில் சிறுகதைகள் எழுதி வந்தார். 1938 பள்ளியில் காலாண்டு சஞ்சிகைக்காக அவன் ஏழை என்ற கதையை முதலாக எழுதினார். கதையினிடையே பார்த்து சந்தேகமடைந்த தமிழ் ஆசிரியர் எங்கு திருடினாய் என்றார். இவர் கோபத்துடன் என் கதையை திருப்பி கொடுத்துடுங்கள், பிரசரிக்க வேண்டாம் என்றார். உண்மையை அறிந்த ஆசிரியர் அவரை தட்டி கொடுத்தாராம். முதல் நாவல் மங்கிய நிலவு 1944 வெளிவந்தது. மொத்தம் 20 நாவல்கள், 200 சிறுகதைகள், கட்டுரைகள், நாடகம், சிறுவர் கதைகள், மொழிபெயர்ப்புகளை படைத்திருக்கிறார். இலக்கியம் மனிதனை மேம்படுத்த வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தவர். சமூக அக்கறை, சுவையான கதை, உயிர்த்துடிப்பான கதாபாத்திரங்கள், அழகிய எளிய நடை இவரது படைப்புகளின் சிறப்பம்சங்கள். இந்திய மொழிகள் மட்டுமின்றி உலகின் பல மொழிகளிலும் இவரது படைப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. மேடை நாடகங்கள், தொலைக்காட்சி, வானொலி நாடகங்கள் என பல வடிவங்களில் உலகின் பல பகுதிகளிலும் இவரது படைப்புகள் வலம் வருகின்றன. இவரது பாவை விளக்கு நாவல் அதே பெயரிலும், கயல்விழி நாவல் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற பெயரிலும் திரைப்படங்களாக வெளிவந்தன. கயல்விழி என்ற நாவல் தான் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். ஆனந்த விகடன், குமுதம், கலைமகள், தினைமணி ஆகிய இதழ்களில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இவர் எழுதிய சிறுகதைகளை தொகுக்கப்பட்டு 2 பாகங்களாக வெளிவந்திருக்கு. 30 வருஷம் ஒரு பத்திரிகையில் எழுத விட்டுருக்காங்க ஒருத்தனை. பெரிய விஷயம். நீங்கள் உடனே மரியாதையெல்லாம் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பைத்தியக்காரத்தனமாக சிந்திக்காது.